சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. குவளை கன்னி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி 3:37 இரவு வரை, பின் நவமி திதி. அனுசம் நட்சத்திரம் 11:19 பகல் வரை, பின் கேட்டை நட்சத்திரம். ஹர்சனம் நாமயோகம் 17:43 நாளிகை வரை, பின் வஜ்ரம் நாமயோகம். பாலவ கரணம் 24:31 நாளிகை வரை, பின் கவலவ கரணம். நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. சுபஹோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து பிற்பகல் 2:28 முதல் 4:56 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு. இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகம், தொழில் ஸ்தாபனங்களில் வீண் வழக்கு விவகாரங்களை குறைப்பது நன்மை பயக்கும். இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் 7ஆம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் பகல் 11:19 வரையும், அதன் பின் கேட்டை நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 11ஆம் பாவத்தில் புதன் ராகு உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கூட்டு தொழில் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாடுகளுக்கு உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. பொருளாதாரத்தில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2-3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். போக்குவரத்து துறையினருக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்ப வழக்கு விவகாரங்களில் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, சனி, சூரியன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 485, 880, 173, 494. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே,
மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்திலும் 9ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் 10ஆம் பாவத்தில் புதன் ராகுவும் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். பழைய பாக்கிகளை அடைப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷ 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்குரிய நாள். ஒரு சிலருக்கு உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளிநாடுகள் சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். தொழில் போட்டிகளை வெற்றி கொண்டு சாதனை புரிவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, ராகு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 4, 85, 2, 83. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் 5ஆம் பாவத்திலும் சுக்கிரன் செவ்வாய் 7ஆம் பாவத்திலும் சூரியன் சனி 8ஆம் பாவத்திலும் புதன் ராகு 9ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். பூர்வீகத்தில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களின் நலனுக்கான செலவுகளை செய்யக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கல்வி விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் சென்று வருவீர்கள் அல்லது வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து நல்ல தகவல் கிட்டும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தொழில் போட்டிகளை வெற்றி கொண்டு புதிய தொழில் வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்களது உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நல்ல ஆதாய பலத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு சென்று வரும் யோகம் சிலருக்கு ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனும் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் 7ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் 8ஆம் பாவத்தில் புதன் ராகுவும் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும்.
மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள். வெளிநாடுகளுக்கு உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் மிகப்பெரிய தன லாபங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 2 83, 1 82 46. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 7ஆம் பாவத்தில் புதன் ராகு உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாடுகள் சென்று கல்வி பயில முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுயதொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சூரியன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8 80, 1 73, 82, 2 83. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 6ஆம் பாவத்தில் புதன் ராகு உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். பூர்வீகம் புத்திர வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அதிக லாபம் தரும் வழிகளில் உங்களது புதிய முதலீடுகளை செய்வீர்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். ஏற்றுமதி தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலிலிருந்து வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். சுய தொழில் புரியவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் பணவரவுகளும் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பணத்தை அதிக லாபம் வரும் வழிகளில் முதலீடு செய்வீர்கள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழிலில் போட்டியாளர்களை வெற்றி கொண்டு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். போட்டியாளர்களை வெற்றி கொண்டு புதிய தொழில் வாய்ப்புகளை பெறுவீர்கள். வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய வியாபார பொருட்களை அனுப்பி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 485, 880, 173, 64. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு ராசியில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் சூரியன் சனியும், 5ஆம் பாவத்தில் புதன் ராகுவும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். அதிக அலைச்சல், மனக்குழப்பம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உறவினர்கள், நண்பர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். போட்டியாளர்களை வெற்றி கொண்டு சிறந்த ஆதாய பலனை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு வியாபார பொருட்கள் விற்று தீர்ந்து நல்ல லாபத்தை அடைவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகன தொழில்துறையினர் அதிகமாக அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சிப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு மிக சிறந்த அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 880, 193, 64. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரனும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் சூரியன் சனியும், 4ஆம் பாவத்தில் புதன் ராகுவும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சி அல்லது தொழில் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபத்தை பெறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர், வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வரவு கிட்டும். உத்தியோகம், தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சூரியன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 44, 98, 1, 73, 37, 64, 5, 95. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் ராசியிலும், 2ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 3ஆம் பாவத்தில் புதன் ராகுவும் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள்.
திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் கிட்டும். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி உயர் கல்விக்கு தகுதி பெறுவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் கிட்டும். வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, ராகு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 4, 85, 2, 83. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன், பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு, வடக்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 12ஆம் பாவத்திலும், சூரியன் சனி புதன் ராசியிலும், புதன் ராகு 2ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். புதிய தொழில் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த வீண் வழக்கு விவகாரங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் கிட்டும். உங்களது திருமண சுபகாரிய விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் சிறப்பான பலன்களை அடைய முடியும். வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் சிறந்த ஆதாயத்தை அடைய முடியும். மாணவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் போட்டியாளர்களை வெற்றி கொண்டு புதிய தொழில் வாய்ப்புகளை பெறுவீர்கள். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருட்களை ஏற்றுமதி செய்து சிறந்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 2, 83. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 12ஆம் பாவத்தில் சூரியன் சனியும், ராசியில் புதன் ராகுவும் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். பூர்வீக நலனிற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள் மாணவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
தொழில்துறைகளில் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு வியாபார பொருட்கள் விற்று தீர்ந்து நல்ல லாபத்தை அடைவீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் மற்றும் விரயமும் ஏற்படக்கூடிய நாள். சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். கணவர் மனைவியருக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புதிய வியாபார முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.